இதே டைம்ல அதே 1919 நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கிலாபத் இயக்கமும் நடந்திருக்கும். இந்த கிலாபத் இயக்கம் யாரை பேஸ் பண்ணி நடந்திருக்கும் அப்படின்னா முஸ்லிம்களை பேஸ் பண்ணி நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா கலீபான்ற இடத்துல கலீபான்ற பிளேஸ்ல என்ன அப்படின்னா கலீபான்ற தலைவர் ஓகேங்களா, அதாவது துருக்கியில கலீபான்றவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தலைமை தங்கி எல்லாத்தையுமே நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப நடத்திட்டு இருக்கும் போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை கிட்ட இருந்து எல்லா தலைமையுமே அவங்க புடுங்கிட்டு இவங்களை ஒண்ணும் இல்லாதவங்களா ஆக்கணும்னு பார்ப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா அலி சகோதரர்கள் தான் வந்து காந்தி கிட்ட பேசி இதே மாதிரி இந்தியா முஸ்லிமோட ஒற்றுமை ஓங்கணும், நம்ம வந்து கரெக்டா இருக்கணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த அலி சகோதரர்களோட பேச்சுக்கு இணங்க காந்தியும் இதுல வந்து பங்கெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, காந்தி இதுக்குள்ள பங்கெடுத்ததுனாலதான் நம்மளுக்கு 1930 ஆகஸ்ட் 31 பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடத்தலாம் அப்படின்றதுக்கு இவங்களுமே முஸ்லிம்ஸுமே உள்ள வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை பாத்தீங்க அப்படின்னா 1920 ஃபர்ஸ்ட் கல்கத்தால இந்த சிறப்பு அமர்வுல தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கான அனுமதியை கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த சேலத்தை சேர்ந்த சி விஜயராகாச்சாரி நாக்பூர் அமர்வுல தான் நெக்ஸ்ட் இந்த அமர்வு பாத்தீங்க அப்படின்னா எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு செப்டம்பர்ல நடந்திருக்கும். அதை தொடர்ந்து இந்த அமர்வு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசம்பர்ல நடக்கும். டிசம்பர்ல தான் இந்த அனுமதி வந்து தீர்மானிக்கப்படும். இது தீர்மானிக்கப்பட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கம் போயிட்டு இருக்கும். இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற யாருமே வந்து நீங்க ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, நீங்க வேலைக்கு போகாதீங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பார்த்துக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள் படிக்கிறவங்க இவங்களை எல்லாமே அந்த அவங்களோட ஸ்கூல்ல சேர்க்காதீங்க, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகலனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா அதே டைம்ல குழந்தைங்க படிக்காம இருப்பாங்களான்றதுக்காக சில பள்ளிக்கூடங்களை நம்மளே நடத்தி இருப்போம். அதே மாதிரி அவங்க கொடுத்த பட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத திறந்திருப்பாங்க. அப்படி பட்டங்கள்ல திறந்தது மாதிரிதான் அந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிர்த்து யாரு இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பாத்தீங்க அப்படின்னா வீர திருமகன் அப்படின்னு நைட் அவுட் பட்டம் அவங்க கொடுத்திருப்பாங்க. இது எனக்கு தேவையில்லை, இவ்வளவு பெரிய தீவிர சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த பட்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. பிளஸ் அதே சமயத்துல வந்து காந்திக்கு வந்து ஹைசர் இ ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க. எனக்கும் இந்த பட்டம் தேவையில்லை அப்படின்றத அவரும் திறந்திருப்பாரு.